சார் நான் ஒரு திங்கட்கிழமை பிறந்திருக்கிறேன், அவசரப்பட்டு எடுக்கிற முடிவால நீ தோத்து போயிடுவ, அவசரப்பட்டு எடுக்கிற முடிவால நீ ஜெயிச்சிருவ. என்ன சார் ரெண்டுமே சொல்றீங்களே, எப்படி சார்? எதில் பிளஸ் இருக்கோ அதுலதான் மைனஸும் இருக்கு, எதுல மைனஸ் இருக்கோ அதுலதான் பிளஸ் இருக்கு. ரொம்ப வாசனையா இருக்கக்கூடிய ஒரு மலரையோ ஒரு பழத்தையோ நீங்க வாங்கி வைக்கிறீங்க, பயன்படுத்தல, 3 நாள் கழிச்சு அந்த பழம் மிக துர்நாற்றம் வீசும். வீசுமா வீசாதா? எதிலிருந்து வாசம் அதிகமாக வந்ததோ அதுவே துர்நாற்றத்தை தரும். அப்ப பிளஸ் எதுல இருக்கோ அதுல தானே மைனஸ் இருக்கும். நோய் எங்க இருக்கோ அங்கதான் மருந்து இருக்கும். அப்போ ஒருவர் திங்கட்கிழமையிலே பிறந்து விட்டால் உங்களுடைய வெற்றி உங்களுடைய வேகத்தினாலே நீங்கள் வெற்றி அடைவீங்க. ஸ்லோவாலாம் பிடிக்காது. வண்டி ஓட்டினாலும் வேகம், பேசினாலும் வேகம், மின்னல் மாரி 1 மணி நேரத்துல 100 கிலோமீட்டர் ஓட்ட சொன்னா ஓட்டுவான் திங்கட்கிழமை பிறந்தவன் வண்டிய. பல கோடி மைல்களுக்கு அண்ணாண்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் அவன் எண்ணம் போய் சிதைக்கும். ஒரு பொருளை பார்த்த உடனே கடன் வாங்கியாச்சு அதை வாங்கினேன் அப்படின்னு நினைச்சு உடனே வாங்கிடுவான். அந்த கடனை கட்ட பின்னாடி கஷ்டப்படுவான். பிறர் மனது துன்புறுத்த கூடாது, பிறர் மனது காயப்படக்கூடாது, நிறைய விஷயத்த இவனுக்குள்ளே காயத்தை ஏற்படுத்திப்பான். இதெல்லாம் மைனஸ். இது மாதிரி பிளஸ் மைனஸ் நிறைய இருக்கு. இப்ப டிப்ஸ் சொல்லிடுறேன், ஏன்னா பிளஸ் மைனஸ் பத்தி நிறைய பேசுவோம், நிறைய பேசதான் போறோம். இப்ப இல்ல, எப்பயுமே பேச போறோம். அப்ப திங்கட்கிழமை பிறந்தவர்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஏன்னா உங்க ஜாதகத்துல சந்திரன் நல்லா இருக்காரா, பாவியோட இருக்காரா, கிரகங்கள் இருக்கா, அவயோகியா இருக்கா, இப்படி பல கான்செப்ட் இருக்கு. நிறைய பேர் பாக்குறீங்க உங்க சந்திரன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் திங்கட்கிழமை பிறந்து விட்டால் நீங்கள் நிச்சயமாக ஒரு 10 பேரை செலவு பண்ணி வெளி ஊரு ஒரு ட்ரிப்பு, ஒரு கோவில் ட்ரிப்பு, ஒரு டூர் ட்ரிப்புக்கு நீங்க கூட்டிட்டு போய் செலவு பண்ணுங்க. ஒரு நல்ல ஒரு நீர் வீழ்ச்சியில குளிச்சுட்டு, ஒரு குற்றாலத்துல குளிச்சுட்டு, நல்ல ஒரு ஹாயா ஒரு டூர் போயிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடக்கலன்னா எனக்கு கேளுங்க.